வெல்கம் டு மை சேனல் விவே நண்பன். இந்த வீடியோவில் வந்து ஒரு விஷுவல் பேசிக் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணி EXE ஃபைல் க்ரியேட் பண்ணி அப்புறம் கமாண்ட் ப்ராம்ப்டில் அந்த EXE நேமை ரன் பண்ணும்போது தவறுதலாக மினிமைஸ் பண்ணி போட்டுக்கிட்டு திரும்பவும் ஒரு தடவை அந்த அப்ளிகேஷனை EXE ஃபைலை ரன் பண்ணால் ஒருவேளை முதல் இன்ஸ்டன்ஸில் வந்து நம்ம டேட்டாபேஸ் ஆக்சஸ் பண்ணி இருந்தால் அடுத்த இன்ஸ்டன்ஸில் வந்து எரர் மெசேஜ் காணிக்கும். டேட்டாபேஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு எரர் மெசேஜ் ஆக்சஸ் டினைடு அந்த மாதிரி எரர் மெசேஜ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ சாதாரணமாக நம்ம ஒரு மைக் கம்ப்யூட்டர் எடுத்து பாருங்கள், எத்தனை இன்ஸ்டன்ஸ் வேணாலும் க்ரியேட் பண்ணி போட முடியும். ஆனால் அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் ஒரு டேட்டாபேஸ் அப்ளிகேஷன் விஷுவல் பேசிக்கில் பண்ணும்போது அந்த அப்ளிகேஷன் ஒரு இன்ஸ்டன்ஸு நம்ம மினிமைஸ் பண்ணி போட்டுட்டு அதே இன்ஸ்டன்ஸை அதே அப்ளிகேஷனை திருப்பி அடுத்த இன்ஸ்டன்ஸு க்ரியேட் பண்ணி போட்டோம்னா எரர் மெசேஜ் வரும். அதை எப்படி மானிட்டர் பண்ணுறது, எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது உள்ள இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சிம்பிளாக ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். அதில் சைன்இன் ஃபார்ம், யூசர் நேம், பாஸ்வேர்டு எல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். இதை வந்து EXE நான் க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். ரன் பண்ணும்போது இப்படி வருது. இதை குயிட் பண்ணணும். இதை வந்து சேவ் பண்ண போகிறேன். சேவ் பண்ணி சேவ் ப்ராஜெக்ட் AFல வந்து ஒரு ப்ராஜெக்டில் வந்து ஆப் இன்ஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கிறேன். இந்த ப்ராஜெக்டை சிம்பிளாக ஒரு டெமோவுக்காக. அடுத்தது இந்த ஃபார்மையும் சேவ் பண்ண போட போகிறேன். இதில் வந்து லாகின் ஃபார்ம் எஃப்ல கிடக்கு. ஓகே, இப்போ இதை EXE ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறேன். எஃப்லேயே ஆப் இன்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறேன். இதை வந்து ரன் பண்ணி பார்ப்போம். கமாண்ட் ப்ராம்ப்டில் போய் எஃப்ல வந்து ஆப் இன்ஸ்ட்னு கொடுக்கும்போது இது வருது. இனி இதை அப்படியே மினிமைஸ் பண்ணி போட போகிறோம். மினிமைஸ் பண்ணி போட்டுக்கிட்டு திருப்பி ஒரு தடவை ஒன்ஸ் மோர் நம்ம அதை அப்படியே பண்ணும்போது என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, இந்த எரர் மெசேஜ் வந்து இந்த கோடிங் எழுதின எரர் மெசேஜ். இதை நான் எப்படி பண்ணுறேன்னு உள்ளது பார்த்துங்க. முதல்ல இந்த ஃபார்ம் வந்து எப்படி லோட் பண்ணணும்னா, இதில் ப்ராஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்து சப் மெயின் ஃபார்மில் அந்த ப்ரொசீஜரை ரன் பண்ணுற மாதிரி வச்சுருக்குறோம். சப் மெயின் ஃபார்ம் வந்து மாடியூலில் வந்து ஒரு மாடியூல் க்ரியேட் பண்ணி அந்த மாடியூலில் வந்து இஃப் ஆப் டாட் ப்ரீவ் இன்ஸ்டன்ஸ், அதாவது இதுக்கு முன்னால் ஒரு இன்ஸ்டன்ஸ் ரன் ஆகிட்டு இருந்தால் தென் மெசேஜ் பாக்ஸ் ஒன் இன்ஸ்டன்ஸ் ஆல்ரெடி இன் ஓப்பன் எல்ஸ் லோட் FRM login டாட் ஷோ. இதுதான் இந்த கோடு. இப்போ பாருங்கள், எரர் மெசேஜ் வருது. இப்போ இந்த ஃபார்மில் வந்து இந்த ஃபார்மை வந்து நம்ம குவிட் பண்ணிடுவோம். இனி பண்ணால் ரன் ஆகும். பார்த்தீங்களா, ஒரு இன்ஸ்டன்ஸ் மட்டும்தான் ஒரு மிஷினில் ரன் பண்ணுறதுக்கு மாதிரி தேவைப்பட்டால் இந்த ஆப் டாட் ப்ரீவ் இன்ஸ்டன்ஸ் அந்த மாதிரி கோடிங்கை எழுதி வச்சிட்டிங்கன்னா இந்த எரர் மெசேஜ், டேட்டாபேஸ் எரர் மெசேஜ் எல்லாம் நம்ம தவிர்க்க முடியும். அதை அப்படியே மானிட்டர் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.